அப்படி இருக்கேன் இந்த விஜயம நாட்கள் குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து நல்ல பேர் பெற்றேன் எவ்வித குறையில்லாமல் சீரத்திரப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். கலந்து சங்கீதம் படிப்பதில்லை இவள் தள்ளாடி நடப்பதில்லை பூந்தேரில் கலந்து சங்கீதம் படிப்பதில்லை இவள் தள்ளாடி நடப்பதில்லை பூந்தேரில் கலந்து ஒரு மயக்கும் அண்ணன் உனக்காக காத்திருப்பேன் பூந்தேரில் கலந்து பொல்வண்டி எடுத்து சங்கீதம் படி
தங்கச்சி அண்ணா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தேன் உங்களை தேடி கொண்டு வந்து. என்னத்தான் ஆமா என்ன எங்கெல்லாம் தேடி வந்தேன் அண்ணா, அரண்மனையிலே, அரண்மனையில் நகர்வனத்துல, நகர்வலத்துல நந்தவனத்துல, நந்தவனத்துல கொட்டா பின்னாடி போட்டா பின்னாடி போறோம்னா அதான் போவீங்க. வேற எங்க போவீங்க? சொல்றது கேட்கறதே சரியில்லையா அண்ணா, அங்க உறங்கிச்சு தூங்கி இருப்பீங்களா? அங்க குறைங்கி குறைங்கின்னு கிடக்குறேன் நான் கொட்டா பின்னாடி போறேன்னா எப்படி அது வேற எங்க போவீங்க? பின்னாடி தூங்கி என்ன நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா கொட்டை போயிட்டு தான் இருந்தீங்க நீங்க. சரி நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா எங்க தேடுறீங்க? எங்களுக்கு முழு தோப்புலையும் தேடி இருந்தோம்மா நான் தான் முள்ளு தோப்புக்கு போறேன். வெறும் பரிகார் போய்கிறியா என்னவோ திருட்டு வேலை வேற அதிகமாயிடுச்சு. அதனால வெறும் பேருக்கு போயிருந்தேனா? தங்கச்சி அண்ணா, இந்த உலகத்தில் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நிகரான சொந்த பந்தம் எதுவுமே இருக்க முடியுமா முடியாது முடியாது. 1000 தான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் தன் அண்ணங்காரனை ஒருத்தரை அடிச்சுட்டான்னு ஒரு தம்பிக்காரன் கேள்விப்பட்ட சும்மா இருப்பானா சும்மாவே இருக்க மாட்டேன். தன் நாடா விட்டாலும் கட்ட தன் செய்யாடும். தசை அதுதான் ஒரு அண்ணன் தம்பி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அதாவது ஒரு பெற்றெடுத்த பிள்ளையின் உறவை விட உறவை விட அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு தான் மேலானது ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பெண்ணால் ஒரு பிள்ளையில 1000 பிள்ளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு அண்ணன் தம்பி உறவு ஒரு அக்கா தங்கச்சி உறவுன்றது அப்படி கிடையாது ஒரு முறை தான் பிறக்க முடியும் அந்த ஒரு முறை பிறப்புக்கு தான் ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க அதான் பெத்த பிள்ளை விட கூட பிறந்தவங்கள பாசம் அதிகமா இருப்பாங்க அதுபோல எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் இருந்தாலும் நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த ரெட்டிவளம் கிராமத்துல யாரேனும் உண்டா யாருமே இருக்கவே முடியாது. தங்கச்சி அண்ணா, நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணல் தங்க யாரும் இல்லை நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணல் தம்பி யாரும் இல்லை தன்னை போல ஒன்றை எண்ணும் நீயோ நானும் ஓர் தாய் பிள்ளை தங்கை உங்கள் உள்ளம் தானே அண்ணல் எழுது வாழும் எல்லை ஒன்றாய் சேரும் வாதம் எல்லாம் இரண்டாய் மாற நியாயம் இல்லை பாசம் நேசோனாரும் வாழ்க தென்னதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இந்த பாசம் நேசோனாரும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தங்கச்சி நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணுன்றதுதான் இந்த அண்ணுடைய ஆசை இருந்தாலும் நம்முடைய தந்தை என்று இறந்தாரோ அன்று முதற்கொண்டு இன்று வரை நம்முடைய தாயார் விஜயா நம்ம அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்கம்மா ஆமா, கணவன் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் சஞ்சலம் 1000 ஆறுதல் சொல்லிடலாம் ஆனாலும் இருந்தாலும் கூட நம்ம அம்மா எப்போதுமே அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்கம்மா இருக்கிறாங்களே, நம்ம அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும், அம்மாவிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்க வேண்டும். அம்மாவை சிரிக்க வைக்கணும் அம்மாவுக்கு பொழுதுபோக்கு யாரு நம்ம இருவரும் தான். அம்மாவை சந்திக்கலாமா சீக்கிரமா புறப்பட போகணும்